ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு MS Love PA சேனல். இன்னைக்கு சூர்யா டெக்கில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் மானிட்டேஷன் எப்படி வந்து கெட் ஸ்டார்டட் பண்ணுறது, நம்மளோட வீடியோங்களுக்கு எப்படி விளம்பரங்களையும் சூப்பர் தேங்க்ஸையும் ஆன் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, டெஸ்க்டாப் சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க, 3 டாட்டை கிளிக் பண்ணி youtube.studio.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பாக்ஸில் வந்து கொடுத்தீங்கன்னா போதும், நம்மளுடைய சேனல் வந்து டெஸ்க்டாப் மோடில் மொபைலில் ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் தான் இருக்கான்னு லெஃப்ட் சைடில் செக் பண்ணிக்கோங்க, உங்கள் சேனல் தானே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் $ன்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இப்போ ஓவர்வியூவாக ஓப்பன் ஆகும். ஸோ ஓவர்வியூ வந்து காட்டும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 1 by 1 நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ் பேஜ் ஆட், அதை தான் கெட் ஸ்டார்டட் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீடியோங்களுக்கான விளம்பரத்தை கெட் ஸ்டார்டட் கொடுக்க போகிறோம். ஸோ டர்ன் ஆன் அப்படின்ற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே கட்டமாக வந்து அக்செப்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ அதை அப்படியே டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு ஃபைனலாக இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, மிடில் ரோலில் வந்து நமக்கு வந்து ஆட் வந்து தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அதை கொடுத்துக்கோங்க, நல்லாவே நமக்கு வந்து ரெவன்யூ வரும். ஸோ அந்த பாக்ஸை வந்து டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோங்களுக்கும் ஆட் வந்து ரெவன்யூ வந்து நமக்கு $, ஆட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிறது ஒவ்வொரு வந்து வீடியோக்கும் ஆன் பண்ணுறது. ஸோ அந்த ஆப்ஷன் வேண்டாம், மேலே இருக்க ஆப்ஷனை கிளிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து வீடியோக்கு வந்து $, வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஆன் பண்ணிட்டோம். உடனே வந்து நமக்கு $, சிம்பிள் காட்டாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்டேட் ஆகும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறதால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு முறை போயிட்டு உங்களோட வீடியோவோட $, சிம்பிள் இருக்கா, க்ரீன் கலரில் இருக்கா அப்படின்னு போயிட்டு இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அது எங்கே பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ப்ளே பட்டன் மாதிரி இருக்கும், கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு மேலே நிறைய ஓப்பன் ஆகும். அதில் வீடியோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு மானிட்டேஷன் அப்படின்னு ஒரு பேஜே வந்து அழகாக வந்து ஒரு காலம்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், ஒரு 4-5 வீடியோக்கு எனக்கு ஆன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்டேட் ஆகும். ஸோ 1 day கண்டிப்பாக எடுத்துக்கும், பொறுமையாக தான் அப்டேட் ஆகும். இருந்தாலுமே நீங்கள் அங்கே வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த $லாம் வந்து ஃபைனலாக வந்து இதில் ஒரு 3 ப்ராசஸ் இருக்குது. அந்த 3 ப்ராசஸ்மே நான் என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இது எல்லாமே ஆன் ஆகிடுச்சான்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இப்போ வீடியோக்கு பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஷார்ட்ஸ்க்கு பண்ண போகிறோம். ஷார்ட்ஸ்க்கு எப்படி வந்து நம்ம பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் ஃபீட் ஆட் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை அகெயின் டர்ன் கொடுத்துட்டு வழக்கம் போல் அப்படியே நல்லா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. கீழே கட்டமாக இருக்கும், அதை டிக் கொடுத்துட்டு அக்செப்ட் அப்படின்னு கொடுத்தா போதும். கொடுத்த உடனே இப்போ வழக்கம் போல் நம்மளுடைய ஷார்ட்ஸ் ஃபீட்கான ஆட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதே போல் திரும்பவும் கண்டென்ட்குள்ளே போயிட்டு நம்மளுடைய ஷார்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து ஆன் ஆகிருக்கா அப்படின்னு. இது ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் நினைக்காம இது ஒரு ஈஸியான ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஷார்ட்ஸ்க்கு வந்து சூப்பர் தேங்க்ஸ் எல்லாமே ஷார்ட்ஸ்க்கான ஆடெல்லாம் வந்து ஆன் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். கண்டென்ட் அழுத்திட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கும், செகண்ட் வந்து ஷார்ட்ஸ் இருக்கும். ஷார்ட்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டேஷன் சொல்லிட்டு ஒரு காலம் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு நேராக வந்து எல்லாமே வந்து ஆட் ஆகிட்ருக்கும். இப்போ முக்கியமான ஒரு டேர்னிங் வந்து நம்ம ஆன் பண்ண போகிறோம். சூப்பர் தேங்க்ஸ் தாங்க. அதையும் கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டு வழக்கம் போல் நல்லா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து ஐ ஹேவ் ரீட் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, அது அப்படியே ஒரு கட்டமாக இருக்கும், அதை கிளிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா போதும், இப்போ உங்களுக்கு வந்து கெட் ஸ்டார்டரில் எல்லாமே வந்து கெட் ஸ்டார்டட் ஆகிடுச்சு. ஸோ சூப்பர் தேங்க்ஸ்க்கு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே ஆனில் இருக்கா அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து ரிமைனிங் 2 ப்ராசஸ் நான் பண்ணலை, அது ரொம்ப சிம்பிள் தான். பட் மெம்பர்ஷிப்பும் நம்மளுடைய பிஸ்னஸ்க்கான எதுனாலும் நம்ம வந்து ஸ்பான்சர் பண்ணலாம், அதையே நான் வந்து பெண்டிங்கில் விட்டுருக்கேன். ஸோ மெம்பர்ஷிப் நான் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் நம்மளுடைய ஆடையும் சரி, நமக்கான ஷார்ட்ஸ் வீடியோக்கான சூப்பர் தேங்க்ஸ் அதுக்கான ஆடையும் சரி நம்ம வந்து கெட் ஸ்டார்டட் வந்து கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவர்வியூவில் நம்ம என்னெல்லாம் வந்து இப்போ கெட் ஸ்டார்டட் கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே மேலே போயிடும். நம்ம எதெல்லாம் பெண்டிங்கில் வச்சுருக்கோமோ அதெல்லாம் வந்து கீழே காட்டும். ஸோ நான் மெம்பர்ஷிப் வந்து ரொம்ப ஈஸி தான், அதை பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு கொஞ்சம் கஸ்டமைசேஷன் பண்ணணும். ஸோ அதை பண்ணி முடித்தோடனே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேவைப்பட்டவங்க மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காப்பிரைட் டூல்ஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த காப்பிரைட் டூல்ஸ் எப்படி நமக்கு வந்து
வந்து ஆன் பண்ணுறது, அதாவது நம்ம வீடியோஸை யாராவது எடுத்து பண்ணாங்கன்னா நமக்கு வந்து மெயில் வரும். ஸோ அதை எங்கே போய்ட்டு ஆன் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட மெட்டீரியல்ஸோ, நம்ம வீடியோலேருந்து ஏதோ ஒரு கிளிப்பிங்ஸோ, இல்லை நம்மளோட ஹெட்டிங்கோ, நம்மளோட கண்டென்ட்டோ எதை எடுத்தாலுமே, நம்மளோட தம்ப்லைனும் எதை வந்து மற்றவங்க யூஸ் பண்ணாலுமே நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் யூடியூப் சைட்லேருந்து அனுப்புவாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு காப்பிரைட் கிளைமோ ரைட்டோ கொடுக்கலாம். அதுக்கான செட்டிங்ஸ் எப்படி பார்க்குறது அப்படின்றது தான் நான் வந்து இப்போ ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு நீங்கள் வந்து நம்மளுடைய டேஷ்போர்ட் சைடில் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் அப்படின்னு சி மார்க் போட்டிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி அங்கே எனேபிள்னு கொடுத்தா போதும். நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கதால எனக்கு வந்து இப்போ யாரும் என்னோட இதை யூஸ் பண்ணலை. ஸோ அதனால எனக்கு எந்த நோட்டிஃபிகேஷனும் வரல. ஸோ வெரி சிம்பிள் ஸ்டெப் தான். கண்டிப்பாக இதை எல்லோரும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மானிட்டேஷன் கிடைச்சாச்சு, ஸ்டார்ட் வீடியோ கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் $10 அச்சீவ் பண்ணதுக்கப்புறமா எப்படி நமக்கு வந்து டேக்ஸ் இன்ஃபோ கொடுக்குறது, நம்மளுடைய பேன் கார்டு, நம்மளுடைய அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் எப்படி வந்து சப்மிட் பண்ணி பின் நம்பர் வந்து நம்ம வாங்குறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.